வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ச்சே, இத்தனை நாள் பெத்து வளர்த்த அம்மா அப்பா தான் நல்லவங்கன்னு நினச்சா அவங்களும் அவங்க சுயரூபத்தை காட்டிட்டாங்க. நம்பி வந்த சோழனும் நம்மளை இப்படி அடிமுட்டாளாக்கி ஏமாத்திருக்காருன்னு ரொம்பவே இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க நிலா. அவங்க பார்வை கடல் அலையவே வெறிச்சிக்கிட்டு இருக்க சோழன் இங்கே உணர்ச்சி குவியல்ல கலர் கலரா கனவு கண்டுகிட்டு இருக்காரு. ஒரு வழியா மனசாட்சி கூட பேசி முடிச்சுட்டு நிலா பக்கத்துல வர்றாரு. அவரோட தயக்கத்தெல்லாம் உதறிட்டு ஒரு கான்பிடென்ட்டோட நிலா முன்னாடி வந்து நின்னு நிலான்னு கூப்பிடுறாரு. ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டேங்கிறாரு. நிலா கஷ்டப்பட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு ஒரு பொக்கையோட ஐ லவ் யூன்னுறாரு. நிலா அப்படியே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா, நமக்கு நடந்த கல்யாணத்தை நிஜம் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சோழன் அங்க கடல் மணல்லையே மண்டி போட்டு ஐ லவ் யூ நிலான்னு பொக்கேவை நீட்டுறாரு. என்னதான் ஏழையா இருந்தாலும் சோழனுக்கு தாராள மனசுதான். ஒத்த ரோசை நீட்டிட்டு நிக்காம கொத்து ரோசை நீட்டிட்டு நிக்கிறாரு அவரு. நிலா முகத்துல கொஞ்சம் கொஞ்சமா புன்னகை உருவாகி அது நல்ல பெருசா விரிவாக அப்படின்னு சோழன் நீட்டிட்டு இருக்க அதை வாங்கிக்கிறாங்க அவங்க. நிலா ஆச்சரியத்தோட சோழனை பார்த்துக்கிட்டே இருக்க அவர் எஸ் அப்படின்னு மணல்ல இருந்து எழுந்திருக்கிறாரு. ஐயையோ, மறுபடியும் கனவு தானா? உடனே தலையை உதறிக்கிற சோழன் கற்பனையே இவ்வளோ செம்மையா இருக்கே, கையில பொக்கே வேற இல்லையே, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு தனக்கு தானே யோசிக்கிறவரு இப்பவும் கான்ஃபிடென்ட்டோட நிலா முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஏங்க, நான் உங்ககிட்ட என்ன சோழன் ஆரம்பிக்க, ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க, அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நிலா சொல்ல, ஆஹா நமக்கு வேலையே இருக்காது போலயே, இவளே ப்ரப்போஸ் பண்ண போறாளோ, அதை சொல்லதான் தனியா கூட்டிட்டு வந்திருக்காளா? சோழா, இவ உனக்கே பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பா போல இருக்கே. சரி, லவ்வ யார் சொன்னா என்ன அப்படின்னு சோழன் கனவு கண்டுகிட்டு இருக்க, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அதை சொல்லுங்கங்கிறாங்க நிலா. அவங்க குரல்ல இருக்க வித்தியாசத்தை கூட கண்டுக்காத சோழன் இல்ல நீங்களே சொல்லுங்கன்றாரு. பரவாயில்லங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட், முதல்ல நீங்க சொல்லுங்கங்கிறாரு சோழன். இல்லங்க, நான் ரெண்டாவதாவே சொல்லிக்கிறேன், நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நிலா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட, அப்படின்னு வழியிறவரு சொல்லிட்டுட்டான்னு கேக்குறாரு. சொல்லுங்கன்னு நிலா சொல்ல, அப்புறம் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சோழன் பில்டப் கொடுத்துட்டு இருக்க, சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல, அது அது வந்து அப்படின்னு கொஞ்சம் தவிக்கிறாரு. சோழா யோசிக்காத, சொல்லிடு, விட்டா டைம் கிடைக்காதடா, சொல்லிடு 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 அப்படின்னு அவருக்கு பூஸ்டப் பண்ணிக்கிறாரு. ஒரு வழியா வாயை திறந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா எந்த உணர்ச்சியும் இல்லாம அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரியாக்ஷனே இல்ல அப்படின்னு யோசிக்கிற சோழன் சொல்லலாம்லன்னு கேக்குறாரு. சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல, நான் உங்களை முதல் முறையா சென்னையில தாங்க பார்த்தேன், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல, நீங்க வந்த காரும் நான் ஓட்டிட்டு வந்த காரும் மோதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அப்ப கூட நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க, அவரு சரியா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாருன்னு எனக்காக நீங்க பேசுனீங்க, அப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சிங்க, அதுக்கப்புறம் நாம மீட் பண்ணுவோம்லாம் நான் சத்தியமா நினைக்கவே இல்லை அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க நிலா அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஆனா விதி நம்மள மறுபடி சந்திக்க வச்சிருச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, சொல்லுடாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நிக்கிறாங்க நிலா. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்த கல்யாணம் பிடிக்காம அங்க இருந்து கிளம்பணும்னு நினைச்சீங்க, உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வரும்போது கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, ஆனா நம்ம சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கோமே, நல்ல ஞாபகம் இருக்கே அப்படின்னு நினைக்கிற நம்ம வியூவர்ஸுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோழன் கனவுல வந்த இதே விஷயம் தான் சொல்லிக்கிறேன். நீங்க என் வீட்டுல இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்ததுங்க, வீட்டுக்கு வரவே பிடிக்காத எனக்கு உங்களை வீட்டுல பார்க்கணுங்கிறதுக்காகவே எனக்கு தினமும் வரணும்னு தோணுச்சிங்க, நீங்க என் குடும்பத்தோட பழகுற விதம், அவங்கெல்லாம் உங்களை சொந்தமா நினைக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க, இப்படி ஒரு உறவை எந்த காலத்துக்குமே மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தோணுச்சிங்க அப்படின்னு சோழன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க நிலாவோட பார்வையிலையும் எந்த மாற்றமும் வரல. நிலா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் காணோமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிற சோழன், என்ன இருந்தாலும் சரி சொல்ல வந்ததை சொல்லிடலான்னு நினைக்கிறார் போல இருக்கு. நீங்க டைவர்ஸ் கேட்டப்ப கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்ததுங்க, டிவோர்ஸ்க்கு காரணமா நீங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, நமக்கு நடந்த இந்த கல்யாணத்தை இல்லாம ஆக்கிட்டா நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போலாம், நான் அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லுவீங்க, ஆனா அது அப்படி இல்லைங்க, என் சந்தோஷம் உங்க கூட இருக்கிறதுல தாங்க இருக்கு, நீங்க எனக்கு ஒய்ஃபா இருக்கிறது தாங்க என்னோட சந்தோஷமே அப்படின்னு சோழன் சொல்ல நிலா வெறுப்பா பார்வையை திருப்பிக்கிறாங்க. நீங்க இல்லாம பிரிஞ்சு போய் வாழ்ற ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க, என் மனசுல உங்களை
டிவோர்ஸ் பண்ணணும்னு எந்த எண்ணமும் இல்லைங்க. உங்களுக்கே தானா என்ன பிடிச்சிடாதான்னு தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணேன். அவ்வளவு ஏன் ஜாட மாடையா என் மனசுல இருக்கிறத கூட உங்ககிட்ட அப்பப்ப சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தான் தெரியல. நீங்க என் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தாங்க இருக்கு. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு யோசிச்சது போக எல்லாருமே பொறாமப்படுற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபா கிடைச்சிருக்காங்க. இப்படிதாங்க நம்ம கல்யாணத்தை நான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க நம்ம கல்யாணத்தை ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படியெல்லாம் இல்ல, நான் இத நிஜ கல்யாணமா தான் நினைக்கிறேன். உங்களை மனசார விரும்புறேன்னு அங்கேயே அப்பவே சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்ற பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் உடனே அமைதி ஆயிடுவேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவோட பார்வையில எந்த மாற்றமும் இல்ல. இப்ப மட்டும் அந்த பயம் இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்பவும் கண்டிப்பா இருக்கு. உள்ளுக்குள்ள நிறையவே பயம் இருக்கு. ஆனா இப்பவும் நான் சொல்லலன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி தப்பா ஆயிடும்னு தோணுச்சு. என் மனசுல இருக்கத உங்ககிட்ட சொல்லிட்டா போதும்னு இருந்தது எனக்கு. இந்த காதல தனியா சுமக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னால முடியலங்க அப்படின்னு சோழன் சொல்ல வேற பக்கம் பார்த்துட்டு இருந்த நிலா இப்ப சோழனை பாக்குறாங்க. இல்ல என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு தான் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். என் வாழ்க்கை முழுக்க ஒரு மாதிரி சாபமா தாங்க இருந்தது. நீங்க வந்த பிறகுதாங்க எனக்கு ஏதோ வரம் கிடைச்ச மாதிரி எல்லாமே சந்தோஷமா மாறுச்சு. உங்களாலதான் என் அண்ணன் தம்பின்னு எல்லாருமே எனக்கு உறவா தெரிஞ்சாங்க. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமாவே மாறினோம். ஒவ்வொரு நாளும் நீங்க என் வீட்டை வீடா மாத்தின போது எனக்கு உங்க மேல மரியாதையும் காதலும் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே தாங்க போச்சு. உங்களை விட்டு பிரியவே கூடாதுன்னு தோணுச்சுங்க. நீங்க ஹாஸ்டல் போனப்பெல்லாம் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சேங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கேவலமா இருக்கும்னு அப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை என்னால மிஸ் பண்ணவே முடியாதுங்க. ப்ளீஸ் நமக்கு இந்த டிவோர்ஸ்லாம் வேணாங்க. ப்ளீஸுங்க வேண்டாமே. நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்க. என் மனசு முழுக்க நீங்க தாங்க இருக்கீங்க. நீங்க மட்டும் தாங்க இருக்கீங்க. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் நிலா. இது மட்டும்தான் என் மனசுல இருக்கு அப்படின்னு சோழன் மொத்தத்தையும் கொட்டி முடிச்சுட்டு நிலாவை பார்க்க நிலா அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. ஹலோ ஹலோ அப்படின்னு அவங்க முன்னாடி அவரு கையாட்ட நிலா திரும்புறாங்க. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, முடிச்சிட்டேங்க. நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டீங்க தானே அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கிறாரு சோழன். அப்படின்னு நிலா தலையாட்ட, அப்ப ஏதாவது சொல்லலாம் இல்லங்கிறாரு அவரு. இப்படி அமைதியாவே இருந்தா என்னங்க நினைக்கிறது அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க, உங்களை பார்த்த நாள்ல இருந்து நான் லவ் பண்றேங்க. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் விதி என்ன திரும்ப திரும்ப உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்பதான் லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டு தாங்க இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம டிராவல் பண்ணதுல கண்டிப்பா உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானேங்க அப்படின்னு சோழன் கேட்க, நான் சொன்னேனா உங்களை எனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு நிலா கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்க, மொத்தமா அதிர்ந்து போய் பார்க்கறாரு சோழன். எனக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க, திருன்னு முழிச்சிட்டு புரியலங்கிறாரு சோழன். உங்களை எனக்கும் பிடிக்கும்னு தானே சொன்னீங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்களேன். எனக்கு ஏன் உங்களை பிடிக்கணும் அப்படின்னு நிலா கேட்க, ஏன்னு கேட்டா நான் என்னங்க சொல்றது, நீங்க உங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சீங்க, சென்னைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் தானேங்க உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நீங்க நினைச்ச மாதிரியே கல்யாணமும் நின்னுச்சு. இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சென்னையில வேலை பாக்குறீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு நான் தானேங்க ஹெல்ப் பண்ணேங்கிறாரு சோழன். கரெக்டுங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க பண்ணின உதவிக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆனா ஏன் லவ் பண்ணணும் அப்படின்னு நிலா கேட்க, சோழன் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடை நான் ஏன் லவ் பண்ணணும் அப்படின்னு நிலா கேட்க, அதிர்ந்து போற சோழன், ஃப்ராடா என்னங்க சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இன்னைக்கு நான் எங்க போயிட்டு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்க, எங்க போனீங்க, ஆபீஸ் தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சோழன் கேட்க, நமக்கு கல்யாணம் ஆச்சே, அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரே கான்ஸ்டபிள் வாழ வந்தான், அவரை பார்த்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஆர்ப்பரிச்சு வர்ற அலை மாதிரி பொங்கிட்டு இருக்கு சோழனோட மனசு. நாம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண உடனே எதுக்கு வாழ வந்தான் சம்பந்தமே இல்லாம எனக்கு கால் பண்ணி டிவோர்ஸ் பண்ணாதன்னு சொல்லணும், எங்கேயோ தப்பா இருக்கேன்னு தோணுச்சு. அதான் அவரை நேரா போய் பார்த்துட்டு வந்த. உங்க நாடகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாழ வந்தான் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, சோழனோட முகம் அலையில நுரைச்சு வர்ற நுரை மாதிரி வெளுத்து போகுது. சோழன் அதிர்ந்து போய் நிக்க, நீ பண்ணின எல்லா ஃப்ராட் வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி வாழ வந்தானுக்கு வக்கீல் சொல்லியிருப்பாங்க, இல்ல கோர்ட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இல்ல
எப்படிங்க கூச்சமே இல்லாம இப்படி பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு சோழன். நீங்க தான் வாழ வந்தான போய் பார்த்திருக்கீங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ண விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க. நேத்து மட்டும் இல்ல, உங்களுக்காக அவர் பேசுறது இது முதல் தடவை இல்ல, ரெண்டாவது தடவையா உங்களுக்காக அவரை பேச சொல்லி கம்பல் பண்ணிருக்கீங்க. உங்க கம்பல்ஷன் தாங்க முடியாம அவர் எனக்கு ஃபோன் பண்ணி டிவோர்ஸ் பண்ண கூடாதுன்னு பேசி இருக்காரு. நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேக்குறாங்க நிலா. சோழனுக்கு வார்த்தையே வரல, தடுமாறி போய் இல்லங்க அது வந்துங்கிறாரு. சொல்லுங்க சமாளிக்கிறதுக்காக தான் பாக்கெட்ல ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க அப்படின்னு எகத்தாளமா கேக்குறாங்க நிலா. அவங்க கோபம் ரொம்பவே நியாயமானது. இல்லங்க, பொய்யெல்லாம் இல்லங்க, நிஜமாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களை டிவோர்ஸ் பண்றதுல சுத்தமா எனக்கு விருப்பமே இல்லங்க. அதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொன்னா நீங்க டிவோர்ஸ்லாம் வேணான்னு நினைப்பீங்கன்னு தோணுச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாமா நான் முட்டாள் தானே. டிவோர்ஸ் அப்ளை பண்ணா வக்கீல் போலீஸுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் வாழ வந்தா போன் பண்ணி என்ன மிரட்டுறாருன்னு சொன்னீங்களே, அந்த பொய்யை நான் நம்பினேன்ல. நான் முட்டாள் தாங்கிறாங்க நிலா ஆதங்கத்தோட. ஐயோ அப்படிலாம் இல்லங்கன்னு சோழன் சொல்ல வர, ப்ளீஸ் நீங்க பேசுறத கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா, ஆதார் கார்டு இல்லாம எப்படி நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேனே, அப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க அப்பா கொடுத்திருப்பாரு, உங்க அண்ணன் கொடுத்திருப்பாரு, இல்ல அவங்க போலீஸ் தானே, அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இப்படிதானே சொன்னீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நிஜமாவே இதுதான் நடந்ததா சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறாரு சோழன். அது ஆமாங்கன்னு சோழன் சொல்ல, பொய் எல்லாமே பொய். என் ஆதார் கார்டை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா ப்ரூஃப் கொடுக்காம தான் கல்யாணம் நடந்ததுன்னு என்னையே ஏமாத்திருக்கீங்க. சி அப்படின்னு அருவருப்போடு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க நிலா. சோழன் ரொம்பவே ஏக்கமா பார்த்துட்டு இருக்க, இப்ப எனக்கு தோணுதுங்க, நீ கல்யாணம் பண்ணிக்க தான் என்னை ஏமாத்தி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க, அப்படிதானே? அங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிராமா செட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன கல்யாணம் பண்ணி இருக்கீங்க இல்ல அப்படின்னு பயங்கர கோவத்தோட கத்துறாங்க நிலா. இங்க திருவண்ணாமலைக்கு வந்ததுல இருந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் பக்காவா பிளான் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு இப்ப எனக்கு தோணுது அப்படின்னு நிலா சொல்ல, இல்ல சத்தியமா அப்படி இல்லைங்க, இதெல்லாம் அபாண்டமான பழிங்க, நான் அந்த மாதிரிலாம் எந்த பிளானும் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இன்னுமா உன்னை முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருப்பேங்கிற மாதிரி சேன்னு திரும்பிக்கிறாங்க நிலா. ஏங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் எங்கேயாவது உங்களை இந்த முடிவு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாங்க சொல்லுங்கங்க, நான் திருவண்ணாமலைக்கு வருவேன்னெல்லாம் எனக்கே தெரியாதுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு அந்த கல்யாணம் பிடிக்காம போகாதுன்னா எனக்கு தெரியாதுங்க. இது எல்லாமே தற்செயலா நடந்த ஒரு விஷயம். இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல, அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, அதுக்கு நான் ஐடியா தாங்க கொடுத்தேன். உங்களை நான் சத்தியமா ஒரு நாள் கூட ஃபோர்ஸ் பண்ணதே இல்லைங்க. நீங்க ஆசைப்படுற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் ரிஸ்க் எடுத்து உங்களை சென்னைக்கே கூட்டிட்டு வந்தேன். அப்பவும் எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமா கிடையாதுங்க. உங்களுக்கு சூர்யா போன் பண்ணப்போ வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு ஒரு வேகத்துல சொல்லிட்டீங்க, ஆனா அப்ப கூட நான் சொல்லாதீங்கன்னு தானே சொன்னேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க அவசரப்பட்டு சொன்னதாலதான் உங்க அப்பா ஆளுங்களை விட்டு நம்மள துரத்த ஆரம்பிச்சாரு. வேற வழி இல்லாம தான் நாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளரையே போனோம். இதெல்லாம் எப்படிங்க ஒருத்தரால பிளான் பண்ண முடியும்? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல, எப்பா எப்படி நீங்க அப்படியே நல்லவர் மாதிரியே ஒரு கதையை உங்களால சொல்ல முடியுது? சரி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் எதுவுமே பிளான் பண்ணலன்னு வச்சுக்கலாம். ஆதார் கார்டு இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நிலா கேட்க சோழன் அமைதியா நிக்கிறாரு. பதில் இல்லல்ல. சொல்லுங்க, பதில் இல்லல்ல. எப்படிங்க, எப்படி ஒரு ஆளால இவ்வளவு பொய் சொல்ல முடியுது? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம், இதுல எப்படி இவ்வளவு சுயநலமா நடந்துக்குவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுவரையில நீங்க சொன்ன பொய் எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிருக்கேன். ஏன் மன்னிச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க சொன்ன பொய் எதுவுமே என் வாழ்க்கையை பாதிச்சதில்ல. ஆனா இது அப்படி இல்லையே. என் ஆதார் கார்டை உங்க போன்லயே வச்சுக்கிட்டு என்னைய அங்க இங்கன்னு எவ்வளவு அலைய விட்டீங்க. ஹாஸ்டல், பிஜின்னு எத்தனை இடம் ஏறி இறங்கியிருக்கேன் அப்படின்னு நிலா கத்திக்கிட்டே இருக்க சோழன் அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட, என்னோட ஆதார் கார்டை உங்க பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு இல்லன்னு என்னை ஏமாத்தி இருக்கீங்க அப்படின்னு நிலா கத்த, இல்லங்க அப்படி இல்லங்க, எனக்கு ஞாபகம் இல்லங்க, ஒரு அவசரத்துல எனக்கு மறந்துருச்சுன்னு இப்பவும் கூசாம போய் சொல்றாரு சோழன். அது எப்படி மறக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணும்போது ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்கல்ல, அப்போ உங்களுக்கு மறக்கலையே. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேவை இருந்துச்சு, அதுக்காக என்கிட்ட பொய் சொல்லி ஆதார் கார்டை நீட்டி இருக்கீங்க அப்படின்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குற நிலா.
சென்னை வந்ததும் நீங்க என்ன உங்க வீட்ல தங்க வச்சீங்க, ரிசப்ஷன் பண்ணி உங்க ஊருக்கே நான் தான் உங்க ஒய்ஃப்னு சொன்னீங்க. எங்க ஹாஸ்டல்ல தங்குனா நான் போயிருவேணும்னு பயந்து உங்க பாக்கெட்லயே ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு அதை மறைச்சிருக்கீங்க. உங்க வீட்ல இருந்து நான் போயிடுவேன்ற பயம், அங்கேயே என்னை இருக்க வைக்கணும்னு பிளான் பண்ணி இப்படி ஒண்ணா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நிலா புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, என் வீட்டில் தங்குனதுனால உங்களுக்கு தப்பா எதுவும் நடக்கலையே அப்படின்னு சோழன் கேட்க, முதல்ல நான் எதுக்கு உங்க வீட்டுல தங்கணும்? உங்க வீட்டுல தங்கறதுக்கா நான் சென்னை வந்தேன்? படிச்ச படிப்புக்கான வேலையை தேடி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழத்தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஆனா எதையுமே நடக்க விடாம பண்ணுனது நீங்க தான். மனைவிங்கிற பேர்ல உங்க வீட்லயே நான் இருக்கணும்னு பிளான் பண்ணி இந்த ஃப்ராடுத்தனத்தை பண்ணிருக்கீங்க. எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன். ப்ரூஃப்ஸ் இல்லாம கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, எப்படி நமக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு எத்தனை தடவை கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிப்பீங்க. அப்ப கூட நீங்க சொன்ன பொய்யெல்லாம் முட்டாள்தனமா நான் நம்பினேனே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க நிலா. நான் முட்டாள் தான். எனக்கு யோசிக்க தான் இதெல்லாம் புரியுது. ஏய், உங்க கண்ணு முன்னாடியே எத்தனை இடத்துல நான் ஆதார் கார்டு இல்லாம நின்னு இருக்கேன். ஒரு அடையாளமே இல்லாத ஆளா எவ்வளவு இடத்துல நான் அவமானப்பட்டிருக்கேன். எப்படிங்க கூடவே பக்கத்திலேயே நின்னு பாத்தீங்களே, உங்களுக்கு உறுத்தவே இல்லையா? கொஞ்சம் கூட உறுத்தவே இல்ல? ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்துறோமே, அவ அசிங்கப்பட்டு இப்படி நிக்கிறாளேன்னு கொஞ்சம் கூட உறுத்தல அப்படின்னு நிலா கத்த, அது அந்த மொத்த கடற்கரையிலையும் பட்டு எதிரொலிக்குது. இதுக்கு சோழன் என்ன சமாதானம் சொல்ல போறாரு, நிலா அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Have a happy weekend. Thank you.